தொலைபேசியில தொடர்பு கொள்ள நேத்துக்கு ட்ரை பண்ணேன். நீங்க அட்டெண்ட் பண்ணல. இன்னைக்கு காலைல பேசுங்க. ஒரு முக்கியமான விஷயம். நன்றி. நீங்க ஃபீட்பேக் குடுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ரீசெண்டா வந்தவர், லேட்டா வரல அவரு, ரீசெண்டா வந்தவர் கலக்கிறாரு அப்படிங்கிறது தான் சிறப்பு. இறைவன் வந்து காட்சி தருவார். எது மூலமா காட்சி தருவார் அப்படின்னா, நீங்க கொடுத்த அந்த தென்கட்சி நம்ம ஜோக்கா பேசுவார்ப்பா, தென்கட்சி சாமிநாதன்னா அவர் ஜோக்க பத்தி சொல்லுவார்ப்பா அப்படின்னு இருக்கும்னு நினைப்போம். ஆர்வம், தேடுதல், முடிவெடுத்தல், கூடவே தேவைன்னு ஒண்ணு 4 வார்த்தையை மட்டும் கெட்டிமா பிடிச்சிக்கிட்டேன். இதுல ஆர்வம், தேடுதல், முடிவெடுத்தல், தேவை. சார் நான் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு ஓடுறேன், அங்க ஏமாறுறவனா ஏமாத்துறவனா அப்படிங்கிற 2 டூல பார்த்தேன். ஏமாறுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஆர்வத்தை யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்களே. how we have to have a clarity on it, what I'm supposed to do. நின்னு நிதானமா ஸ்பீடு பிரேக்கோட வேல்யூ என்ன, சிக்னலோட வேல்யூ என்ன, உள்ளுக்குள்ள துடிப்போம், ஆனா சிக்னல் போட்ட அப்புறம் தான் நவருவோம். அதெல்லாம் தெளிவா உணர்ந்து தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்களே தெய்வமே, அடாடா அழகு அழகு. அந்த அந்த விஷயம் இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள இறைச்சக்தி புகுந்ததா தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி வந்து வி பிகம் சொல்யூஷன் ப்ரொவைடர்னு நம்ம சொல்லும்போது, அந்த வாங்குறவங்க விற்கிறவங்க 2 பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைஃப் டைமா இருக்கணும். ஒன் டைமா நான் ஏமாத்திட்டு போறது இருக்கு பாருங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு தடவை தான் ஏமாத்த முடியும். அதே ஆளை பார்த்து சான்ஸே கிடையாது. நம்ம திருப்பி வேற சொல்லிடுவோம். ஒரு ஆள்கிட்ட நம்ம ஜெயிச்சோம், நல்லது பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் மற்றவங்கள்ட்ட. ஆனா நம்ம ஏமாந்த கதையா இங்க விட்டான்டா அங்க விட்டான்டா அவன்கிட்ட ஜாகிரதையாடுறா அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த ஸ்டேஜ். குழி இருக்கும், நின்னு பார்த்து இங்க குழி இருப்ப பார்த்து போ, நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. அது ஒரு பவர்ஃபுல். அதை தாண்டி பவர்ஃபுல் நீங்க பண்ற ப்ரொஃபஷன். நீங்க வந்து நான் குழியில விழுந்தேன்டா அதை பத்தி கூட கவலைப்படாம எந்திரிச்சு நான் எங்க போய் வேலை பார்த்தேன், திருப்பி வந்து நான் தெய்வமே உங்களை நான் எப்படி பாக்குறேன்னா, நான் கம்பெனில HR மேனேஜரா இருந்தேன். நம்ம நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவோம். ஆனா இன்டர்வியூ பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லுவேன், யாராவது ஒருத்தன் இந்த பொசிஷனுக்கு நீ செலக்ட் ஆக மாட்டடா, ஆனா வேற நல்ல பையனா வருவான். இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லிடுவேன், தம்பி உனக்கு நல்ல கம்பெனி ஒண்ணு இருக்கு, நான் ரெஃபர் பண்றேன். ஏன்னா ஐம் நாட் ட்ரைங் டு மிஸ் எனிபடி. வித் கிளாரிட்டி நம்ம ஒருத்தரோட அந்த தொடர்பு எல்லையில ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வந்து இறைவனுடைய செயல். அந்த தெய்வத்துக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாங்கும் போது, நான் ஜாப் ஃபேர் 31 ஆகஸ்ட் மாசம் இங்க நடந்தது திருச்சியில. ஒரு 65 நம்பர் வச்சிருக்கேன், சுட சுட வேலை தேடுபவர்கள். இன்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே இன்ஜினியரிங் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் போய் மோட்டிவேஷன் கொடுக்கறது தாண்டி, சாஸ்திரால ப்ரொஃபஸரா இருந்ததை தாண்டி இதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட பணம் இல்லை, ஆனா பணம் வரத்துக்கு என்னென்னலாம் வழி அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். சார் எவ்வளவு சார் பணம் கொடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு 1 ரூபா கொடுக்க முடியுமா, முதல்ல உனக்கு சம்பாதிக்க வச்சுட்டு நான் சம்பாதிச்சுக்குவேன், ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல்ல எவ்வளவு கொடுக்கணும், முதல்ல ஆர்வத்தை வளர்த்துக்குங்க. இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ரூவ்மெண்ட்டும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தையும் அந்த ஆர்வத்தை வளர்த்துவோம். அதுவும் இல்லாம அந்த உண்மைக்கும் நன்மைக்குமான டிராவலா நம்ம இந்த பிசினஸ் எடுத்தோம்னா 50 என்ன தெய்வமே 500 பிரான்ச் வேலை இல்லாம பட்டதாரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து சொல்ல வேண்டியது போஸ்டர் மட்டும்தான், எந்த இடத்துல என்ன வேலை இருக்குன்னு. நாங்க அனுப்புறோம், ஆளை பாருங்க, அப்புறம் பேசுவோம். நம்பரை போடுற தெய்வமே, ரொம்ப சந்தோஷம். அதாவது உடம்புல தெம்பு இருக்கும் போது இந்த புண்ணிய காரியத்தெல்லாம் பண்ணிடணும். எனக்கு 59 வயசு ஆச்சு. ஏதோ மரம் ஏறுற ஆளை பார்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் இறக்கி எடுத்து போடுப்பா, ஆனா ஜாக்கிரதையா போப்பாம்போம். அதாவது என்னால ஏற முடியாது, ஒரு தெய்வம் ஏறுறாரே, அந்த தெய்வத்துக்கு தேங்காய் எடுத்து கொடுப்பா, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும்பா அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த தெய்வத்தை நான் பாக்குறேன். பூலோகத்தை சொர்க்கமா மாத்துற உங்களோட ஆட்டிடியூடுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு.